ஹாய். எங்கள் ஊரில் இந்த ஆடி மாதம் பிறந்தாலே எல்லா ஊர்லேயும் கூழ் ஊற்றுவாங்க. அதை கணக்காக இன்றைக்கி எங்கள் ஊரில் கூழ் ஊற்றுதாங்க. இப்போ எங்கள் அப்பா ஃபோன் போட்டுச்சு, அதனால் நாங்கள் டக்குன்னு கிளம்பிட்டோம். அங்கே என்னென்ன நடக்கு முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுக்கேன். வாங்க பார்க்கலாம். எடுத்துட்டேம்மாங்க. யாருக்கெல்லாம் கூடுவாங்க? ஆனால் வளையல் வாங்கவே இல்லை. சாமிக்கு போட்டு கொடுப்பாங்களா? இதெல்லாம் உட்கார்ந்தா கிடைக்கும், இதுக்கு உட்கார்றது மாதிரி தெரியல. நல்லபடியாக சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். கூழ் குடிச்சிட்டு மாவு கொடுத்தாங்க, மாவு சாப்பிட்டு வளையல் 2 வளையல்ஸ் கிடச்சிச்சு. வேறு கலரில் இந்த சைஸ் தான். அப்புறம் இன்னொன்று எங்கள் அம்மா வாங்கிடுச்சு, அப்புறம் எங்கள் அத்தியாவுக்கும் கிடச்சிருச்சு. ஆனால் என்ன எல்லோரும் உட்காந்து வாங்கியிருந்தோம்னா நிறையா எல்லாருக்கும் வாங்கியிருக்கலாம். இதுக உட்காரவே இல்லை ஒன்று கூட. எல்லாம் பறந்து ஒரு வழியாக வாங்கி வீட்டுக்கும் வந்துட்டோம். நீங்கள் உங்களுக்கு ஆடிப்பெருக்கு எப்படி போச்சு? எங்களுக்கு இப்படி தான் போச்சு. காலையில் எழுந்திரிச்சி எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு சந்தைக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டோம். மத்தியானம் சமையல் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி ஒரு 4 மணியை போல் எங்கள் ஊருக்கு கிளம்பி போயாச்சு. நல்லபடியாக சாமி கும்பிட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். இனி நைட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். ஆடிப்பெருக்குனால இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.